Welcome to Sri Aishwaryam's English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vicharangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட் 3B, அதாவது செமி மொடால்ஸ் அண்ட் குவாசி மொடால். போன வீடியோவில் ought to எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் need எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்ளிகேஷன், டியூட்டி அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒரு தேவைகளை பற்றி பேசும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐ நீட் அ வெக்கேஷன் டு ரிலாக்ஸ். ஸோ எனக்கு ரிலாக்ஸ் பண்ண ஒரு ஷார்ட் வெக்கேஷன் தேவை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். திஸ் பெயிண்டிங் ஒர்க் நீட்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் பேஷன்ஸ். இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ், பொறுமையும் டைமும் தேவை, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல தேவை இல்லைன்னு சொல்லும் போது யூ நீட் நாட் கம் டுமாரோ, நீ நாளைக்கு வர தேவையில்லை. இன்னொரு விஷயம், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா நீ, அதுக்கு அந்த அளவு தேவை இருக்கா அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணலாம். டு யூ நீட் டு ஒர்க் ஸோ ஹார்ட், இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமா என்ன, உனக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். யூ நீட் நாட் காப்பி த ஹோல் புக், இவ்வளோ ஃபுல்லாக நீ காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நீட் நாட், நீட் அண்ட் நீட் நாட். அடுத்தது ஆப்ளிகேஷன், ஒரு டியூட்டி அப்படிங்கிற இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூ நீட் டு வாட்டர் த பிளான்ட்ஸ் டெய்லி, யூ நீட் டு பே ஃபார் த டிக்கெட்ஸ், நீ தான் இந்த டிக்கெட்ஸ்க்கெலாம் பணம் கட்டி ஆகணும். ஆஸ் யூ ஆர் த லீடர் யூ நீட் டு ஸ்பீக் அப் இன் த கிளாஸ், நீ லீடர்ன்றதால நீ தான் எழுந்து பேசணும் அந்த கிளாஸில் எல்லாத்துக்கும். புரியுதுங்களா? இப்போ நீட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? அடுத்த வீடியோவில் டேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Till then, take care. Bye-bye.